ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஏன்னா கடிதம் கொண்டு வந்திக்கு பேங்க்லேருந்து அதை எடுக்கிறதுக்கு போகிறேன். இப்போ வந்து இங்கிட்டு கடிதம் சிஸ்டத்தை நான் உங்களுக்கு காட்டேன் கொஞ்சம் எப்படி என்று. எங்கள் நாட்டில் கடிதம் வந்து எப்படின்னாக்கா வித்தியாசமாக இருக்குந்தானே, அப்படின்னா வீட்டு வீடாக வந்து கடிதம் போடுவாங்க. ஆனால் இங்கே கனடா பொறுத்தவரையில் அப்படி கடிதம் போட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு இடம் ஒண்டிக்குது, அந்த இடத்துல வந்து அவங்க கடிதத்துக்கு வந்து போடுவாங்க. நான் எங்களுக்கு தேவையாண்டவங்க போய்த்து அந்த கடிதம் வந்ததுக்கு பிறகு அதை போய்த்து நாங்கள் இருக்குது அன்றைக்கி இவரத்தில் திறப்பிக்குது. நாங்கள் போய்த்து அந்த கடிதத்தை எடுத்து பார்ப்போம். இந்த எப்படி நீக்கி இந்த சுத்தம் ஏன்னா விட்டு வித்தியாசமாகி காரணம் வந்து இருந்தாக்கா இந்த இங்கே வந்து நான் வெயிட் பண்ண தேவையில்லை. அதில் போய்த்து நான் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும் ஈக்கியா இல்லை டவல் அந்த போஸ்ட்மேனுக்காக நாங்கள் வெயிட் பண்ணது அந்த இதில் ஒன்றும் இல்லைங்க. சரியா, நாங்கள் போய்த்து பார்ப்போம். இப்போ கடிதம் வந்திக்கோ இல்லையோ தெரிய அவங்க என்ன பொதுவாக இங்கே 14 நாள் பிடிக்க கடிதம் கொண்டு வாரண்டாங்க. பேங்க் என்றாலும் இப்போ என் ஐடி மாற்றின அந்த இதுக்கென்றாலும் 14 நாள் பிடிக்கும். அது சுற்றிலும் ரைட்டாக பார்க்கணும். 14 நாள் ஆகிட்டு சில நேரம் வந்திருக்கும், சில நேரம் வந்திருக்காது. அதில் நிறைய அவங்க போடுவாங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் அது இது நிறைய ஐட்டம் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சிஸ்டம் பண்ணிங்க. சரியா, அது அங்கே தான் கடிதம் அது உங்களுக்கு விளங்குறதுக்கு. அதை ஐஸுக்கிட்ட நீங்கள் ஒருத்தர் போகிறாள் இந்த இடத்துல நீங்கள் அந்த கடிதம் இந்த இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியா எல்லாருக்குமே ஒரு இடம் கொடுத்தீங்க. அதில் நம்பர் இதை பாருங்க, நீங்கள் உங்களுக்கு பார்த்தவங்க அவர் செக் பண்ணிட்டு இருக்காது. அந்த லெட்டர் பாக்ஸை கீ எடுத்தாச்சு. இதுதான் கடிதம் பாக்ஸ். இப்போ இது வந்து இந்த ஏரியாவுக்கு எல்லா வீட்டுக்குமே இது ஒவ்வொரு பாக்ஸ் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்கு நம்பர் வந்து நம்பர் 9. இந்த செக்ஷனில் இந்த 3rd பாக்ஸில் நம்பர் 9 உங்களுக்கு பார்த்தவங்க. இதைத்தான் திறந்து பார்க்க போகிறேன். கடிதம் லீக்கும் வந்திகள். சரி, அடுத்தது வந்து இதில் வந்து பார்சல் வந்தால் பெரிய பெரிய பார்சல் வந்தால் இது இருக்குது. சாதாரணமாக அமேசான் அல்ல டெமு அது மாதிரி பெரிய பாக்ஸில் வரும் தானே, கடிதத்தில் வர பாக்ஸ் நீங்கள் அதில் வந்தால் இதில் தான் போட்டு வைப்பாங்க. இதில் போட்டுட்டு இதில் மெயின் கீயை வந்து எங்கிட்ட இதை திறந்து இதுக்குள்ளே போடுவாங்க இந்த இதில். அதுக்கப்புறம் அது நாங்கள் எடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் கொண்டு வந்து இதுதான் மெயின் பாக்ஸ். இதுக்குள்ளே திறப்பு போட்டுடுவாங்க அவங்க. திறப்பு போட்டோன்னா அது முடிஞ்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்று யூஸ் பண்ணல. அது மாதிரி 2 4 6 பாக்ஸ் இருக்குது. அதில் அவங்க போட்டு வைப்பாங்க. நான் வந்து எடுக்கத்தான் நிற்குது. அடுத்தது வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எப்படி பார்த்தா. இவ்வளோ தான் சைஸு. சரியா, சாரமாக வெளிநாட்டில் சில ஊட்டு முன்னு தான் வைப்பாங்க. ஆனால் இவங்க ஊட்டு முன்னு வைக்கல, இட வசதி இல்லாத இது மாதிரி இடத்துல வச்சுக்காங்க. பொதுவான இடம் வச்சுக்கோம். அதெல்லாம் நான் வந்துருக்கு. இதில் வந்து பொதுவாக ஆப்டுகள் வரும். இந்த வாகனம் விற்கிது.